இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே நான் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு. ஒன்றுமே கற்றுக்காத, இப்படியே இரு. இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ, அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ, அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது, அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் வந்து என்னாகும், அந்த உங்களுக்கு தெரியும், அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். அடிக்கும்போது என்னாகும், அந்த செயின் வந்து ஒரு பல் வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல் ராங்கில் போனோடனே எல்லா பல் சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா, செயின் வந்து சுத்தமாக சொல்லுவாங்க. அந்த 24 சக்கரத்துலையும் அடிப்படாமல், பல் அடிப்படாமல் வண்டி அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும், யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து. கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ணு மூடி அந்த குரலை கேட்கும்போது, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட்.